வணக்கம் சாரன் மேடம். நம்ம ப்ரொஃபஸர் ஃப்ரூட் சாலட்டோட கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்திருந்தார் விழுப்புரம். அவர் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ரோட்டில் வந்து நின்றுட்டு எனக்கு கால் பண்ணி எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டு அழிஞ்சுன்னு சொல்லியிருந்தார். நம்ம கடையோட லொக்கேஷனே தெரியலன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தார். நான் கால் அட்டன் பண்ணி சொன்ன உடனே அவர் நம்ம கடைக்கு வந்துட்டு நம்ம கடையில் வந்து ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டு அருமையாகுதுன்னு சொன்னார். இதுபோல் உன்னோட வீடியோலாம் நான் பார்த்தேன், வேணா இந்த இடத்துல லொக்கேஷனுக்கு எதுவும் தெரியாமல் நான் ரொம்ப அழிஞ்சிட்டேன் அப்படி சொன்னார். அவர் வந்து இந்த வீடியோ போட சொன்னார். அவருக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். சாரன் மேடம், நம்ம கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னா, நியூ பஸ் ஸ்டாண்ட் கலெக்டர் ஆஃபீஸ் உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும். கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரைட் சைடு வந்து எஸ்பி ஆஃபீஸ் இருக்கும். ஆப்போசிட் தாலுக்கா ஆஃபீஸ் இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் நேராக வந்தால் பெரிய கிரவுண்டு இருக்கும். கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகும். அந்த ரோடுக்கு நேராக வந்தீங்கன்னா ரைட் சைடில் டர்ன் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் வந்து பெரிய நூலகம் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருமே இதில் தான் படிப்பாங்க இருக்கும். அப்படியே நேராக வந்தீங்கன்னா ரைட் சைடில் இதான் பார்க்கு. இங்கே தான் நம்மளோட ஷாப் இருக்குது. நம்ம கடையில் என்ன ஃபேமஸ்ன்ட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் சாரன் மேடம். ஃபஸ்ட்டு பார்த்தா தர்பூசணி நம்மக்கிட்ட எப்பயுமே செம்ம ரெட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட தர்பூசணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பப்பாயா தான் நம்ம தர்பூசணி ஸ்பெஷலே. மார்க்கெட்டில் போயிட்டு டேஸ்ட்டு பார்த்தே கட் பண்ணி டேஸ்ட்டு பார்த்தே தான் வாங்கிட்டு வருவோம். பப்பாயா சாப்பிட்டேலாம் அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து வெள்ளரி பிஞ்சு நம்ம கடையில் வந்து அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்தா மேங்கோ சீசனே முடிஞ்சிடுது இப்போ. வேணால் நம்மக்கிட்ட மேங்கோ எனி டைம் இருக்கும். நம்ம போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வருவோம். பாருங்கள் நம்மக்கிட்ட மேங்கோ இருக்குது. அடுத்தது வந்து ஆப்பிள் வந்து நம்ம எப்பவுமே ஆப்பிளும் போடுவோம், கூட இனிப்புக்காக நல்லாயிருக்கும் ஆப்பிள் போடுவோம். அடுத்தது நம்மக்கிட்ட வந்து கொய்யாப்பழம் வந்து நம்மக்கிட்ட வந்து நாட்டு கொய்யாவும் இருக்குது, ரெட் கொய்யாவும் இருக்காங்க பாருங்கள். இது ரெட் கொய்யா இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். இது கஸ்டமருக்கு ஏற்ற மாரி ரெட் கொய்யா கேட்டால் ரெட் கொய்யா போடுவோம், நாட்டு கொய்யா கேட்டால் நாட்டு கொய்யா போடுவோம். அடுத்தது வந்து அன்னாச்சி வந்து அவங்க கேட்கும்போது மட்டும்தான் சீவுவோம், மற்றபடி சீவ மாட்டோம். தோல் இருக்குது, பழமும் இருக்குது பாருங்கள். அவங்க கேட்கும்போது மட்டும்தான் சீவுவோம் அன்னாச்சி. தர்பூசணி பாருங்கள், ஹைப்ரிட் இல்லாமல் நாட்டு தர்பூசணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். எந்த தர்பூசணி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாரி கட் பண்ணி கொடுப்பேன். அடுத்தது வந்து பார்த்தா இதான் நம்மக்கிட்ட இருக்கிற பெப்பர் ஸ்பெஷலே தான். இது எல்லா பழமும் போட்டு லைட்டாக போட்டு ஒரு ஷேக் பண்ணி கொடுத்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுதான் நம்ம கடையில் இருக்கிற ஸ்பெஷலே. இது லைட்டாக இதுவும் ஒரு வகை பெப்பர். இதுதான் நம்ம கடை, பார்த்துக்குங்க. எல்லா ஃப்ரூட்டுமே இருக்கும். எல்லா ஃப்ரூட்டுமே கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அப்பயே கொடுப்பேன். நம்ம கடையில் அடிஷ்னலாக வந்து மிட்டாய் கடையை வச்சுருக்கேன். 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் மிட்டாயெல்லாம் இருக்கும். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அல்வா பாருங்கள், அல்வா இருக்கும். அடுத்தது கமர்கட்டு, சுத்திர மிட்டாய் இருக்குது. அடுத்தது வந்து சர்க்கரை ஜல்லி. இங்கே பாருங்கள் காயின் மிட்டாய், ரோஸ் மிட்டாய். அடுத்தது போலோ மிட்டாய். இது சூடா மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க, சூடா மிட்டாய். அடுத்தது வந்து பார்த்தா ரோஸ் மிட்டாய். இது வந்து ரோஸ் மிட்டாய், இது நல்லாயிருக்கும் கொஞ்சம். ரோஸ் மிட்டாய், இது 2K கிட்ஸ் மிட்டாய். அடுத்தது இங்கே பாருங்கள் முதலை மிட்டாய். முதல்ல உங்களுக்கு கடிச்சிட போகுது, முதலை மிட்டாய். அடுத்தது வந்து நம்ம கடையில் வந்து ஐஸ் மிட்டாய். இது பிஸ்கட் மிட்டாய். ஐஸ் மிட்டாய், பிஸ்கட் மிட்டாய், நிறையா ஃப்ளவர் இருக்கும், அதிலே சாக்லேட்லாம் இருக்கும். அடுத்தது இது கோல்டு மிட்டாய், 5 ஸ்டார் போல் இருக்கும். இங்கே பாருங்கள் லிப்டிக் மிட்டாய், உதட்டு லிப்டிக் அடிக்குது கேர்ள்ஸுக்கு, அது ஸ்பெஷலாக லிப்டிக் மிட்டாய். அடுத்தது இங்கே பாருங்கள் குச்சி மிட்டாய். அப்புறம் நிறைய மிட்டாய் இருக்கும், ஒன்று தான் நபடி, மஞ்சி. இது பாருங்கள் கேக்கு. இங்கே படிக்கிறவங்க நிறைய பேர் இந்த கேக்கை லைக் பண்ணி வாங்குவாங்க. அடுத்தது குடை மிட்டாய். இங்கே பாருங்கள், மழை வந்து அந்த குடை மிட்டாய் வாங்கி பிடிச்சின்னு போயினே இருக்கலாம். அப்புறம் கேக்கு, ₹1 கேக்கு. இது ₹1 கேக்கு. அப்புறம் நைஸ் கேக்கெலாம் இருக்கும். இது வாட்ச் மிட்டாய். அவ்வளோதான் சாரன் மேடம், இதுதான் நம்ம கடையில் இருக்கிற ப்ராடக்ட்டு. இது ஃப்ரூட் சாலட், ப்ரொஃபஸர் ஃப்ரூட் சாலட். எல்லாம் ஃப்ரூட்ஸ் பார்த்துங்க. அப்படியே பக்கத்தில் கிட்ஸுக்கு தேவையான, இங்கே நிறையா பார்க்கு கிட்ஸ் நிறைய பேரும் கிட்ஸுக்கு தேவையான எல்லாம் பொருள் இருக்கும், இதெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸை வந்து வாஷ் பண்ணி தரதை கீழே இங்கே பாருங்கள் வாட்டர் வச்சுருக்கேன்.
இது ஃப்ரூட்ஸ் அப்படியே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி தருவேன். இதுக்காக சென்னையிலேருந்து வந்தா? தேங்க்யூ நண்பா. ஓகே ஓகே ப்ரோ. உட்கார். சாரன் மேடம் ப்ரொஃபஸர் ஃப்ரூட் சாலட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.